ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மொறுன்னு டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தான். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேப்பங்கிழங்க நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. சேப்பங்கிழங்க நீங்கள் குக்கர்லனாலும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர்லனா ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ இட்லி தட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சேப்பங்கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. சேப்பங்கிழங்கில் தோல் எடுத்துட்டு கிழங்கு பவுலில் சேர்த்தாச்சுங்க. இப்படி நம்ம இந்த சேப்பங்கிழங்குக்கு மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் மிளகாத்தூள் அதிகமானாலும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போது சேர்த்துருக்க மசாலா, உப்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே சேப்பங்கிழங்குல படுறது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி நம்ம இந்த சேப்பங்கிழங்கை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. சேப்பங்கிழங்கை சேர்த்திட்டு நல்லா அந்த எண்ணெயில் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாங்க, கரிஞ்சு போயிடும். இப்போது சேப்பங்கிழங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் காரசாரமான சேப்பங்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. சேப்பங்கிழங்கு பிடிக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.